ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சு அடுப்பத்தை வச்சு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். இது என்ன பண்ண போகிறோம்? ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே வறுக்க போகிறோம். இந்த மாதிரி கடுகு வெடித்து பொரிஞ்சு வரணும். அவ்வளோதான், ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இனி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி தக்காளி, ஒரு தக்காளி பிரித்து ஒன்று சின்னதாக போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம். அதை எண்ணெயிலே வதக்க போகிறோம். இதை வதக்கி எல்லாம் நம்ம ஆட்டப்படும். முதல்ல வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் இது கூட கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து ஆட்டப்படும். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இது கூட தேங்காய் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன். நான் அளவாக சேர்த்துக்கேங்க. தேங்காய் வணக்க தேவையில்லை, சும்மா அந்த சூட்லேயே நீங்கள் கிளறி விட்டால் போதும். அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டு அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு சும்மா நான் நைஸாக இடிச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன் பேஸ்ட்டு. இப்போ இது கூட மீன் மசாலா பாக்கெட்டு, அது ஒரு பாக்கெட்டு 10 ரூபாய்க்கு, அதை அப்படியே ஃபுல்லாக கொட்டுறேன். அது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாய், அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது கூடயே கொஞ்சம் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். அது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு அது கூட கொஞ்சமாக வெந்தயம் 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த மாதிரி பொரிஞ்சதும் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், அது கூட தேவையான அளவு கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இது கூட பூண்டு, இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கலாம், மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கலாம். அதை வந்து இதோட கலந்துருக்குறோம். அவ்வளோ. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கலந்து விட்டுறேன். இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கல, அதெல்லாம் கொஞ்சம் மசாலா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம்
இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் மசாலா வாட போகிற வரைக்கும் கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட புளித்தண்ணி ஒரு சின்ன கொட்டளவு புளி எடுத்துங்க, அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். இப்போ தேவையான அளவு தண்ணி. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு, சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மீன் வரும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இதில் மீனை போட போகிறோம். நான் வாங்கியிருக்க மீன் வந்து சீலா. அதில் போட போகிறோம். குழம்புல போட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். அப்போ தான் மீனில் உப்பெல்லாம் சேர்ந்துக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனெல்லாம் உடவே இல்லை, அப்படியே இருக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.